ராகுல் காந்தியின் டிஎன்ஏவை பரிசோதிக்க வேண்டும். சிபிஎம் எம்எல்ஏ சர்ச்சை பேச்சு. சாடும் காங்கிரஸ். சிபிஎம் தலைமையிலான எல்டிஎஃப் கூட்டணி சார்பில் பாலக்காடு தொகுதிக்குட்பட்ட எடத்தநாட்டுக்கரையில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அதில் பி.வி. அன்வர் எம்எல்ஏ பேசுகையில், கேரள முதல்வர் பினராயி விஜயனை மத்திய அரசு ஏன் இன்னும் சிறையில் அடைக்கவில்லை என்று ராகுல் காந்தி கேட்கிறார். நேரு குடும்பத்தில் பிறந்த ஒருவர் இப்படி பேச மாட்டார். எனவே ராகுல் காந்தியின் டிஎன்ஏவை பரிசோதிக்க வேண்டும். அவரது பேரில் உள்ள காந்தி என்ற பெயரை உச்சரிப்பதற்கு கூட யோகியதை இல்லாத ஆளாக ராகுல் மாறிவிட்டார். காந்தியை விட்டுவிட்டு அவரை இனி ராகுல் என்று மட்டுமே அழைக்க வேண்டும் என பேசியிருந்தார். எம்எல்ஏ பி.வி. அன்வரின் பேச்சு சர்ச்சையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து கண்ணூரில் நடந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கூறுகையில், ராகுல் காந்தி பேசுவதற்கு முன்பு கவனமாக இருக்க வேண்டும். பதிலடி கிடைக்கும் என்பதை கணக்கில் கொள்ள வேண்டும். ராகுல் காந்திக்கு நல்ல மாற்றம் வந்திருக்கிறது என்று பல நட்பு பரிமாற்றத்தின் போது காங்கிரஸ் கட்சியினர் தெரிவித்திருந்தனர். அவர் இந்தியா முழுவதும் பாத யாத்திரை நடந்ததால் ஏராளமான அனுபவங்கள் கிடைத்திருக்கும் என்று நினைத்தேன். ஆனால் தேர்தல் சமயத்தில் அவர் கேரளாவிற்கு பிரச்சாரத்திற்கு வந்தபோது பேசிய விஷயங்கள் சாதாரண அரசியல் தலைவருக்கு உகந்ததல்ல. நாட்டில் மிக முக்கியமான பிரச்சனைகள் எழும்போது ராகுல் காந்தி நாட்டில் இருக்க மாட்டார். கேரளத்திற்கு வந்து பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்தது ராகுல் காந்தியின் பக்குவமற்ற நிலையை காட்டுகிறது. கேரள மாநிலத்தின் தலைவர்கள் சொல்லிக் கொடுப்பது போன்று பேசுபவர்தான் ராகுல் காந்தி. எனவேதான் ராகுல் காந்தி தனது பழைய பெயருக்கு ஏற்றாற்போல் மாறக்கூடாது என கூறி வருகிறோம் என்றார். எம்எல்ஏ அன்வர் மீது தேர்தல் ஆணையத்தில் புகார் அளித்துள்ளது காங்கிரஸ் கட்சி. இதுகுறித்து காங்கிரஸ் எதிர்க்கட்சி தலைவர் வி.டி. சதீசன் கூறுகையில், ராகுல் காந்தி குறித்து பி.வி. அன்வர் எம்எல்ஏ விமர்சனம் செய்ததை பினராயி விஜயன் கண்டித்து பேசுவார் என்று நினைத்தேன். ஆனால் அவரது பேச்சை நியாயப்படுத்தி பேசுகிறார் பினராயி விஜயன். பினராயி விஜயனின் ஆதரவோடுதான் பி.வி. அன்வர் எம்எல்ஏ பேசியிருக்கிறார் என்பது இதன் மூலம் தெரிய வருகிறது. முன்காலத்தில் மிகவும் மானத்தோடு வாழ்பவர்கள் வீடுகளுக்கு முன்பு சென்று கெட்ட வார்த்தையால் திட்டுவதற்கு சிலரை மது கொடுத்து அனுப்பி வைப்பார்கள். அதன் புதிய அவதாரத்தை பி.வி. அன்வர் மூலம் பினராயி விஜயன் செய்து வருகிறார். தேர்தல் பிரச்சாரம் தொடங்கி 37 நாட்கள் கடந்த நிலையில் 37 நாட்களும் ராகுல் காந்தியை விமர்சிப்பது மட்டும்தான் பினராயி விஜயனின் பிரதான லட்சியமாக இருந்தது. இது பாஜகவுடன் அவர்கள் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாகும். நான் கூட பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தி ராகுல் காந்தியை கேரள முதல்வர் பினராயி விஜயன் விமர்சிக்கிறார் என்று பிரதமர் மோடி சொல்லியிருந்தார். ராகுல் காந்தி மட்டுமல்ல, அந்த குடும்பத்தையும் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள். ராஜீவ் காந்தியையும் சோனியா காந்தியையும் அவமானப்படுத்தி உள்ளார்கள் என்றார்.